ஒரு பையன் இருக்கான். 7.5 கிடையாது. மெட்ரிகுலேஷன்ல இன்னும் டிசி வாங்கல. லூசு பையன். நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கடா குரூப்ல போட்டிருக்கேன், பண்ணவே இல்லை. அவன் ட்ரஸ்ட்ல அப்ளை பண்ணியாச்சு, கம்பெனி விட்டேன். அப்ப ட்ரஸ்ட்ல நீ கவுன்சிலிங் அப்ளை பண்ணல, ஒரு சீட்ல இருக்காங்க. ரீகவுன்சிலிங் அப்ளை பண்ண சொல்லிடுங்க மேம். எப்படி மேம் போடுங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க மேம். அந்த ரீகவுன்சிலிங் அப்ளை பண்ண சொல்லுங்க. ரீகவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அவங்க மேனேஜ்மெண்ட்ல போறதுக்காக சொல்லிட்டாங்க போல இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல போட்டா உங்களுக்கு இன்கம் அதிகமா வருங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரஸ்ட் நம்ம நீங்க டைரக்டா ரீகவுன்சிலிங் அப்ளை பண்ணிடுங்க உடனே. அந்த 165 கட் ஆஃப் இருக்கு. ரீகவுன்சிலிங் கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆமா இருக்கு. போன் போனா போடலாம். ஓகே, ரீகவுன்சிலிங்ல சீட் எடுத்துக்கலாம். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. இப்ப என்னன்னா அவங்க 7.5 கோட்டால வர மாட்டாங்க. நல்ல காலேஜ் இப்போ ஏதாவது லயோலா எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வைங்களேன். லயோலால போய் அட்மிஷன் போட சொல்லிடுங்க. ரீகவுன்சிலிங்ல லயோலால சீட் இருக்கும். சரிங்களா? அந்த ரீகவுன்சிலிங் லயோலாவே வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, இப்ப அட்மிஷனே போடாம ரீகவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. ரீகவுன்சிலிங் அப்ப கவுன்சிலிங் அப்ளை பண்ணி எந்த காலேஜ்ல பெஸ்ட் சீட் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெஸ்ட் காலேஜ் இருக்கும் இல்லையா? ஏன்னா நல்ல மார்க் கண்டிப்பா கிடைச்சிரும். நல்ல படிப்பா அவனுக்கு ட்ரஸ்ட்ல போட்டுட்டு போன் வந்து அவனுக்கு சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. குரூப்ல நான் போட மெசேஜ் பாக்கணும்ல, போன் சரியில்லை அப்படின்ட்டு. அவங்க அப்பா அம்மா செப்பரேட்டடு. அது அந்த மாதிரி அத்தைகிட்ட தான் இருக்கு. அத்தை விவசாயம், அவங்களும் வாடகை வீடுதான், அங்கதான் இருந்துகிட்டு இருக்குது. இது போன் சப்போர்ட் இல்ல. அதே மாதிரி அவங்க அப்பா கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் உண்டு. அது சின்ன சின்ன ட்ரஸ்ட்ல ஓடுவாரு. அதுல இருந்து கிடைக்கிற காசு வச்சு ஃபீஸ் கட்டுறது உண்டு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் எந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்ல போல. இன்னும் டிசி வாங்காம இருக்கான். அதெல்லாம் உங்க ஸ்கூல்ல சவுண்ட் விடட்டான்னு கேட்டேன். இல்ல அப்ப கட்டிதான் சொல்றான். இன்னொரு டிசி காசு கொடுத்து காசு வாங்கணும். நான் சொன்னேன் அப்ளை பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்தா போன் மட்டும் ஆஸ் அ டீச்சர் வந்து ஸ்கூல்ல வந்து சட்டம் போடுறேன். ஃபீஸ் ஆத்தா பேட்ட வைக்க போது படிக்கிற பிள்ளைங்களோட லைஃப கெடுக்க கூடாது ஸ்கூலு. ஆமா மேம், கண்டிப்பா அத கண்டிக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஏதாவது இஷ்யூனா நான் போடுறேன். ஏதாவது இஷ்யூனா என்ன சொல்லுங்க, நான் உடனே கம்ப்ளைன்ட் அடிச்சிடுறேன். ஓகே, ரீகவுன்சிலிங் எப்படி போடுறது? ரீகவுன்சிலிங் இப்போ 3rd ரவுண்ட் முடியுது இல்லீங்களா, அது மறுநாள் டேட் கொடுத்துருவாங்க. உடனே ரீகவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கு 2 டேஸ்ல வந்து சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும், பிரைவேட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடும் இருக்கும். அதுல நம்மளுக்கு எது நல்ல காலேஜ்னு பாக்குறீங்களோ அதை நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் சொல்றான் ரூம் தரல்ட்டா என்னடா பண்ணுவேன்னு டெஸ்ட்ல கேக்குறாங்க. நான் வெளிய எங்கயாச்சும் தங்கிக்கிறேன் அப்படினா அதுக்கு அவங்க அப்பா 4 வருஷம் படிக்கணும். 4 வருஷம் எப்படி எங்க தங்குவாங்க? அதுக்கு அவங்க அப்பா என் பையன் அந்த ஆபீஸ்ல தங்கி சொன்னா தங்கிக்குவாங்க. அவங்க சப்போர்ட்ல இருக்க காலேஜ் இருந்ததுன்னா அங்க வண்டி 2 வீலர் கிடக்கும், அதை எடுத்து போயிருவான். காலேஜ் சீட் மட்டும் கொடுத்தா போதுங்கிற என்ன எனக்கு தெரியும். ஆனா சென்னையில ஓகேங்கறாங்க. சென்னை ஓகே. இப்ப நம்ம லைலாவே கிடைச்சா கூட போயிருவோம். லைலாவே கிடைச்சா நான் பேசி பார்க்கறேன். 165ங்களா? இப்போ நான் வந்து இப்ப தம்பி 2 பேர் செப்பரேட்டட் தான். அப்பா ஒண்ணும் ஒர்த் கிடையாது. சும்மா சவுண்ட் தான் விடுவாரு, ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆளுதான். பையன் மட்டும் முடிச்சிட்டு இருக்கா. அப்ப அத்தைகிட்ட ஊர்ல அத்தைகிட்ட தஞ்சத்துல அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு மட்டும் தான் இந்த சீட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லியாச்சு. நான் சொல்லிடுறேன், எங்களுடைய குரூப்ல நான் அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 60,000 கட்டுறதுக்கு தயாரா இருக்கணும் சொல்லிடுங்க மேம். நான் லயோலாவிலேயே நான் வேணா இன்னும் கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ணி பேசி பாக்குறாங்க. ஆல்ரெடி ஃபீஸ் கம்மி தான், அதை விடவே. ஏன்னா தம்பி நல்ல 165 தானே மேம் சொன்னீங்க? ஓகே, நான் காலேஜ்லயே பேசி ஃப்ரீ சீட்டோ இல்ல அதோட ஒரு 50% 60% ஃபீஸ் கம்மி பண்ண முடியுமான்னு பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா அந்த காலேஜ்லயே கூட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவனுக்கு அங்க கட்டுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப இதுக்கே ரேபிடோ ஓட்டிக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. அங்க வந்தா முடிஞ்ச அளவுக்கு 165ங்கிறப்போ நான் ஃப்ரீ சீட் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். கேட்டு பாருங்க. ஏதாவது டேட்டா மட்டும் கேட்டுறீங்க. கண்டிப்பா கேட்டுட்டு கால் பண்ணுங்க. ஓகே, थैंक यू. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டை சென்னை ராசி காலேஜில் வருஷத்துக்கு 20,000 ரூபா தான் ஃபீஸு வித் ஹாஸ்டலோட. 20,000 ரூபா வருஷத்துக்கு கட்டினா போதும். எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள வருஷத்துக்கு 20,000 ரூபா கட்டினா போதும்னு சொன்னதும் ராசி காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் கவர்மெண்ட் அப்ரூவல்டு ட்ரஸ்ட்டை மட்டும் நம்புங்க. உங்கள் வீட்டு பசங்களையும் நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.